மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். வழக்கம் போல தேர்தல் பணி அப்படின்னா அதிமுக தான் முதற்கட்டமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு முதல் கட்டமா பிரச்சாரம் அப்படிங்கிறதுல இறங்குவாங்க. அதுல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம அதிமுகவோட கூட்டணி எல்லாம் பேசி முடிக்கப்பட்டு யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதும் இறுதி செய்யப்பட்டு நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் தொடங்கிட்டாரு. வழக்கம் போல திமுகவினர் எதிலடா குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி 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 பார்த்தாங்க. ஏன்னா அமித்ஷா தான் சீட்டே ஒதுக்க போறார், ஆச்சா போச்சா 1008 அப்படின்னாங்க. ஆனா திமுககாரங்க கூட தேமுதிக உள்ள கொண்டாடுறதுக்காக மற்ற கட்சிக்காரனெல்லாம் ஏமாத்தி டுபாகூர் வேலை தான் பார்த்தாங்க. அதிமுகவுல கண்டிப்பா சீட் அப்படிங்கிறது நான் எடுக்கிறது தான் இறுதி முடிவு அப்படின்னு ரொம்ப சிறப்பா முடிச்சிருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி. அடிமைன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்களேடா, நீங்களாம் அடிமை பொழப்பை பத்தி பேசலாமா? நான் நேத்து இந்த நாட்டாம கதையை சொல்லியிருந்தேன்ல, அதுல பாதி விஷயங்களை சொல்லாம விட்டேன். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து புதுப்பிக்கிறேன் அந்த கதையை. திமுகவோட சீட் பிரிவு அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, நாட்டாம படத்துல அப்படியே அந்த பிளாஷ்பேக் போங்க, விஜயகுமார் உட்கார்ந்து இருப்பார்ல, அங்க இருந்து படி வாங்க வருவாங்க. எஜமா நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேங்க, இவனுக்கு ஒரு 100 மூட்டை ஏத்து. எஜமா நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேங்க, இவனுக்கு ஒரு 300 மூட்டை ஏத்து. எஜமா நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், இவனுக்கு ஒரு 700 மூட்டை ஏத்து அப்படிம்பார்ல. அது மாதிரிதான் முதல்ல திமுக கூட்டணியில வைகோ போயிருக்காரு. ஏங்க நான் வைகோ வந்திருக்கேங்க, இது வேற போய் தொலையாதா, இதுக்கு ஒரு 4 சீட்டை கொடுத்து துரத்தி விடு. அடுத்து திருமாவளவன், நான் திருமாவளவன் வந்திருக்கேங்க, இது கொஞ்சம் ஓவரா பேசும், ஃபைனலா 8ன்னு சொல்லி முடிச்சிரு, அதுக்கப்புறம் கிட்டையை சேர்க்காத, விரட்டி விட்டுரு. நான் கம்யூனிஸ்ட் வந்திருக்கேங்க, இன்னொரு கம்யூனிஸ்ட் பான அவனையும் இழுத்துருவா, இந்த 10 ஆளுக்கு 5 பொறிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கடைசியா கமலஹாசன் வந்திருக்கேங்க, உனக்கு இதயத்துல இடம் கொடுக்குறேன்டா அப்படியே நில்லு. அது என்ன இதயத்துல இடங்க, அதுவா நாட்டாம துப்புற சொம்பு இருக்குல்ல, அதை இனிமே நீ தான் பிடிக்க போற, அந்த வேலை உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கமலை முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு ஏற்கனவே அந்த சொம்பை பிடிச்சிட்டு இருந்த ஆள் யாரு அப்படின்னா கருணாஸ். அந்த ஆளுக்கு இப்ப ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டுருச்சு. நீ உன்னையும் நாங்க மாமா விமானெல்லாம் திட்டினோம், கடைசியில அந்த வேலையை நீ பாக்குறது எங்ககிட்டே வந்துட்ட போல இருக்கு, சரி சரி சிவகங்கையை வச்சுக்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க. இப்படிதான் சீட் பேரம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. இந்த லட்சணத்துல இவங்க எல்லாருமே அடுத்தவனை பார்த்து அடிமை அப்படிம்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருப்பரங்குன்றம் விவகாரம் எவ்வளவு சென்சிட்டிவான விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜேபி எப்படியாவது திருப்பரங்குன்றத்துல நாங்க நின்னே ஆகணும்னு ஒத்த காலில் நின்னாங்க. இந்த பேர் இந்த கதையெல்லாம் இங்க ஆகாது, திருப்பரங்குன்றம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு திரு ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு சீட்டும் கொடுத்து அதிமுக நிக்குது அப்படிங்கிற மாதிரி வேலை நடக்குது. அதுல இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. 16 அமைச்சர்களுக்கு எதிராக கூட்டணி கட்சிகிட்ட விரட்டி விட்டாங்க. கூட்டணி கட்சிகளை எடப்பாடி பழி வாங்கிட்டார், போயிட்டார், வந்துட்டாருன்னு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, நீங்க ஆண்டு கிழிச்ச லட்சண கருணாநிதிக்கு உங்களுக்கு ரெட்டலெல்லாம் தேவையில்லடா தம்பிங்களா, எங்களோட கூட்டணி கட்சியே போதும் அப்படிங்கிற மாதிரிதான் சீட்டை நிறுத்தி விட்டுருக்கார். சரி ரைட்டு. இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற மற்றவர்களோட பார்வையை ஈர்க்கக்கூடிய ஒரு தொகுதியா சென்னை திருவிக நகர் தொகுதி அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஏன்னா வாயால சமூக நீதி பேசிட்டு வாயால வடை சுட்டுட்டு பட்டியல் சமூகத்துக்காரனை கோயிலுக்குள்ள விடாம அவனை நிக்க வச்சு பேசுறது, வேங்கை வேலுகாரம், இப்படி செய்யறது பூராமே பிராடுதனம், பிள்ளைகாத்தனம். ஆனா பேசுறது பூரா சமூக நீதி. அடுத்தவனுக்கு சமூக நீதியை படம் எடுப்பானுங்க, மாமன்னன் மாமா மன்னன். ஆனா ஒரிஜினலா மாமன்னன் கதைய அதுக்கு முன்னாடியே செஞ்சு காட்டி சமூக நீதி பாடமே எடுத்த கட்சி அதிமுக. திமுகவால சமூக நீதி படம் தான் எடுக்க முடியும், அதிமுகவால தான் சமூக நீதி பாடத்தை எடுக்க முடியும். அந்த அடிப்படையில பட்டியல் சமூகத்தின் ஒரு மிக முக்கியமான தலைவர், என்ன சொல்ல போனா ஒழுக்கமான ஒரு தலைவர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் அடங்கமறு, அத்துமீறு, கவுண்டனை வெட்டு, கவுண்டச்சியை கட்டு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்காம படிச்சு முன்னுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக இளைஞர்களை வழக்கறிஞர்களா மாத்தி காட்டி அந்த சமூகத்தோட உயர்வுக்கு காரணமா இருந்த உன்னதமான மனிதர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் சென்னையோட மைய பகுதியில. இத கேட்கறதுக்கே துப்பு இல்லை. இப்ப உண்மையான சமூக நீதி அப்படின்னா என்ன? ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கான நீதி கிடைக்கணும். ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கான நீதி திமுக ஆட்சியில கிடைக்காது. அதை கேட்கக்கூடிய இடத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி பொற்கொடியவே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொற்கொடி அவர்களுக்கு திருவிக நகர் தொகுதி இரட்டை இலை சின்னத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுதான்டா சமூக நீதி. கிட்டத்தட்ட ஒரு தமிழ் மகள் அப்படின்னு தான் பொற்கொடியை நாம சொல்லணும். தமிழ் மகளை தமிழ் மண் கைவிடாது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக நகர்ல போட்டிடுறார். எவுத்தாப்புல நிக்கிறது யாரு தெரியுங்களா? திமுக சார்பா வேட்பாளர் இன்னும் அறிவிக்கல, ஆனா நான் இப்பயே சொல்றேன் கேட்டுங்க.
சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா. இது வந்து சேகர் பாபு கோட்டா. ஆக்சுவலா இந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து எக்மோர்ல நிறுத்துறதா இருந்தது. செல்வ பெருந்தைக்கு எதிராக நிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா செல்வ பெருந்தை ஸ்ரீபெரும்புதூருக்கே ஓடிட்டாரு பயந்துகிட்டு. அதனால இப்ப திருவிக்கா நகர்ல நிக்கிறாங்க. திருவிக்கா நகர்ல சேகர் பாபுவோட கோட்டாவில அவரோட மகள் என்று அவரால் அன்போடு அழைக்கப்படும் பிரியாவை நிறுத்துறாங்க. நீங்க நல்லா கம்பாரிசன் பாத்துக்கலாம். இந்த திருவிக்கா நகர் பகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேரு தான் திருவிக்கா நகர். உண்மையான திருவிக்கா நகர்னு இருக்கிற ஒரு பகுதி இருக்குல்ல, அது வந்து கொளத்தூர் தொகுதியில் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பெரம்பூர், அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய செல்வாக்கு மிக்க பகுதியான பெரம்பூரை சேர்ந்த சில வார்டுகள் அதுல வரும். எக்மோர்ல இருந்து சில வார்டுகள் வரும். அது மாதிரி முக்கியமா வட சென்னை, குறிப்பா தூய்மை பணியாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறது தான் இந்த திருவிக்கா நகர். இந்த திருவிக்கா நகர்ல தூய்மை பணியாளர்களோட வயிற்றுல சேகர் பாபுவும் பிரியாவும் எப்படியெல்லாம் அடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தூய்மை பணியாளர்களை ஒரு நிறுவனத்துல கொண்டு போய் வித்துட்டாங்க. எப்படி? இப்ப மாநகராட்சி ஒரு நாளைக்கு ஒரு தூய்மை பணியாளருக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குது அப்படின்னா அதை நேரம் தூய்மை பணியாளர்கிட்ட கொடுக்கறது இல்ல, ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி கிட்ட கொடுத்துறது. அந்த கம்பெனி என்ன பண்ணும், 800 ரூபாய் தான் இவங்களுக்கு கொடுக்கும். சம்பளத்தையே குறைக்கிற மாதிரியான வேலை. இது ஒரு மானகட்ட பொழப்பு இல்லையா? அவங்க வயிற்றுல அடிச்சு பாவம் ஏழைப்பாளையம் அவன் வயிற்றுல அடிச்சு திங்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? இதை எதிர்த்து அவங்க போராட்டம் நடத்தினா போராட்டத்தை இவங்களால கலைக்க முடியல. ஏன்னா சேகர் பாபு ஒரு பேட்ட ரவுடி அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சேகர் பாபு நீ என்னதான் பேட்ட ரவுடி சம்பாத்தாலும் தூய்மை பணியாளர்கள்ட்ட போய் காமிச்சிட முடியுமா? கையில அவங்க கூட்டுற பொருளை எடுத்துட்டு வந்துருவாங்க, ஒரு ரவுடி தனத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேன்மொழின்னு ஒரு திமுக மகளிர் அணி தொண்டரை வச்சுக்கிட்டு பொதுநல வழக்கு போடுறாங்க. இவங்க வந்து போராட்டம் நடத்துறது நடைபாதை போறதுக்கு வரத்துக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கி ராத்திரியோட ராத்திரியா இவங்க எல்லாம் அடிச்சு விரட்டினதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே கண்ணு முன்னா வந்து போகுமா இல்லையா? இந்த விஷயத்துல தூய்மை பணியாளர்களுக்கு ரொம்ப 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 பக்கபலமா நின்னது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான், ஆம்ஸ்ட்ராங்கால் வளர்க்கப்பட்டவர்கள் தான். ஒரு பெரிய வழக்கறிஞர் பிரிவு, இந்த புளியந்தோப்பு மோகன் மாதிரியான நபர்கள், அது மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கால உருவாக்கப்பட்ட பல வழக்கறிஞர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா நின்னாங்க. அவங்க தன்னோட அண்ணியா, ஆம்ஸ்ட்ராங்க கூட பிறந்த சகோதரரா எல்லாரும் பாக்குறாங்க. அவங்களோட அண்ணி, அவங்க வீட்டு பிள்ளை, அவனோட அக்கா, அவனோட அம்மா, இப்படிதான் எல்லாருமே பொற்கொடியை பாக்குறாங்க. அப்ப ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு நீதி கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த தூய்மை பணியாளர்களுக்குமான நீதியும் அவர்கள் உழைப்புக்கான நிதியும் கிடைக்கணும் அப்படின்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஜெயிக்கணும். மறுபக்கம் நம்ம சென்னை பேக்கேஜ் மேலே நாங்க சிறப்பா பணியாட்டி இருக்கோம், இந்த ரெயின் பேக்கேஜ்ல இந்த வாட்டி நாங்க 90% பணிகளே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன். இவங்க வரலாறெல்லாம் இன்னொரு நாளைக்கு நம்ம ஆதாரத்தோட தோண்டி எடுத்துருவோம். இவங்க யாரு, அவங்க கதெல்லாம் தெரியும். பச்சையா சொன்னோம்னா நேத்து கூட ஒரு கோர்ட் ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டிருக்கு. அதாவது கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியவர்கள் பட்டியல் சமூகத்தினராக கருத முடியாதுன்னு. அந்த வரலாறுலாம் எடுப்போம், பின்னாடி எங்கேயும் போயிடாது. பௌத்த மதத்தை தழுவியவர்கள் உண்மையிலேயே பட்டியல் சமூகத்துல தொடரலாம் அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரிதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி பௌத்த மதத்தை தழுவினாலும் அவருக்கு அந்த பட்டியல் சமூகத்திற்கான அந்த சலுகைகளை அனுபவிக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது இருக்கு. தகுதி அப்படிங்கிறத விட தகுதி நாம சொல்லிட முடியாது, சலுகைக்கான உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தன்னோட கணவர் மரணத்திற்கான நீதியை வென்றெடுக்கவும் பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு அடையாளமாவும் அங்க நிக்கிறாங்க. அவங்கள வெல்ல வைக்க வேண்டியது ஒவ்வொரு பட்டியல் சமூகம் மட்டும் சொல்லிட முடியாது, ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. மறுபக்கம் மேயர் பிரியா வீழ்த்தப்பட வேண்டிய ஒரிஜினல் விஷ செடி அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் பிறக்கும் போதே கள்ளிப்பால் ஊத்தி இருக்கணும்னு. அந்த மாதிரியான ஆள் தான் சேகர் பாபு கையில வச்சுட்டு மெட்ராஸ் மாநகராட்சியில அடிச்ச கொள்ளை அப்படிங்கிறது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, அந்த அளவுக்கு அடிச்சு நவுத்தி வச்சிருக்கு. அதனால இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம், இந்த விஷ செடிகள்லாம் அரசியல்ல இருந்து வீழ்த்தி எரியணும் அப்படிங்கிற ஒவ்வொரு கடமை எல்லாத்துக்குமே நமக்கு இருக்கு. இது இப்படி போயிட்டு இருக்கு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இன்னைக்கு கிட்டத்தட்ட தொகுதி அப்படிங்கிறது எல்லாமே இறுதி ஆயிடும். யாருக்கு என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கு கொடுத்த 10க்கு 10 தொகுதி அவுட்டு, அதுல மாற்றே கிடையாது. எந்த தொகுதியா இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கே சொல்றேன், எழுதி வச்சுங்க, தேமுதிகவுக்கு 0. விஜயகாந்த் பையனும் ஜெயிக்க முடியாது, பிரேமலதா நின்னாலும் ஜெயிக்க முடியாது. 10க்கு 10 அவுட்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி கருணாசு, கொங்கு, இந்த சில்லறைங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. திருமாவளவனுக்கு கொடுத்த 8ல வேணா ஒரு 2 தேரலாம், 6 கன்ஃபார்மா அவுட்டு.
காங்கிரஸ் கொடுத்த 28ல குறைஞ்சபட்சம் 22க்கு மேல அவுட். அது மாதிரி இந்த பக்கம் பிஜேபிக்கு 27 கொடுத்திருக்காங்க, எப்படி 15க்கு மேல அதுல அவுட் ஆயிடும். ஜி.கே. வாசன் கொடுத்ததுல போராடணும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்த 18 சீட்டுகள்ல 15க்கு மேற்பட்ட சீட்டுகள்ல பாட்டாளி மக்கள் கட்சி வின்னிங் அடிக்கும். அந்த மாதிரியான நிலவரம் தான் இருக்கு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா அமமுகவுக்கு 11 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் 8க்கு மேல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 140 முதல் 165 சீட்டு வரைக்கும் இப்பவே எளிதா எடப்பாடி பந்தயம் அடிப்பார். இதை நோக்கிதான் ரிசல்ட் அப்படிங்கிறதும் போவோம். மற்றபடி திமுக அப்படியே படுத்துக்கிட்டே ஜெயிப்போம், சாஞ்சிக்கிட்டே ஜெயிப்போம், பணத்தை அடிச்சு ஜெயிப்போம், அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் கிளீன் ஸ்வீப் பண்ணணும் அப்படின்னா பிஜேபி இங்க இருக்கக்கூடிய அல்ல கைங்க திருட்டு வழக்கு, ஊழல் வழக்கு இருக்கிற மந்திரிகள்லாம் தூக்கி உள்ள போட்டு பிதுக்கணும். ஆனா ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏதாவது சிட்டிக்கிட்டையும் போயிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கும் இருக்கு. இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்துல வச்சு திணிப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் நடந்துச்சுன்னா திமுகவோட பாடி அடக்கம் பண்ணிடலாம். எல்லாரும் இறுதி ஊர்வலத்துக்கு சொல்லி அனுப்புறேன், வந்துருங்க. அந்த நாளுக்காக காத்திருப்போம், தொடர்ந்து பேசுவோம்.